கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையதாய் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மேல் இயேசு தம்முடைய கைகளை வைத்து ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே கூடுதலாக சிறு பிள்ளைகள் ஆண்டவருடைய வசனங்களுக்கு நேராய், ஆண்டவரை துதிக்கின்ற துதி ஸ்தோத்திரங்களுக்கு நேராய், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கு நேராய், ஆண்டவர் மேல் வைராக்கியம் வாஞ்சை தாகத்திற்கு நேராக, வேத வசனங்களிலே இருக்கக்கூடியதான அந்த வேல்யூவுக்கு நேராக பிள்ளைகளை நடத்த பிரியமானவர்களே நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளைகளை என்னிடத்திலே வருகிறதற்கு இடங்கொடுங்கள். பெற்றோர் இடங்கொடுக்க வேண்டும், தாய் இடங்கொடுக்க வேண்டும், பிரியமானவர்களை தகப்பன் இடங்கொடுக்க வேண்டும், சபை போதகர்கள் இடங்கொடுக்க வேண்டும், வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள், சபையில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள், பிரியமானவர்களே ஆண்டவரிடத்திலே பிள்ளைகள் வருவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நாம் யாத்திராகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கிறோம், இந்த பிள்ளையை எனக்கென்று வளர்த்து விடு என்று தாயினிடத்திலேயே அந்த பார்வோனுடைய குமாரத்தை சொல்லுகிறதை போல ஆண்டவர் ஒரு தாயினிடத்திலே இந்த பிள்ளையை எனக்கென்று வளர்த்திடு என்று ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கிறார். அது அவரிடத்திலே வருகிறதற்கு இடம் கொடுக்கிறதா இருக்கிறது. மாத்திரமல்ல, உபாகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே ஒரு தகப்பனிடத்திலே ஆண்டவர் எப்படி கேட்கிறார் என்றால், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டிலே உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படித்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து உன் பிள்ளைகளிடத்திலே பேசு. தகப்பனிடத்திலே ஆண்டவர் பிள்ளைகளை என்னிடத்திலே நீ கொண்டு வா, எனக்கு இடங்கொடு என்று இந்த வசனத்தின் மூலமாக வேத வசனங்களை கருத்தாய், ஜாக்கிரதையாய், ஞானமாய், புத்தியாய் உட்கார்ந்திருக்கும் போதும், நடக்கும் போதும், படுத்திருக்கும் போதும் அவர்களோடு கூட நீ பேசு என்று ஆண்டவர் அங்கே தகப்பனிடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை கைவிடாதிருப்பான். இந்த ஒரு வேத வசனம் பெற்றோர்களை குறிக்கக்கூடியதாக இருந்தாலும், பிரியமானவர்களே, பிள்ளைகளை நடத்துகிறவர்கள், கைட் பண்ணுகிறவர்கள் ஆசிரியர்கள், ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸாக இருக்கலாம், சபையில் இருக்கக்கூடியதான சண்டே கிளாஸ் டீச்சர், யூத் கவனிக்கக்கூடியதான லீடர்ஸ், இவர்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்கு நேராக அவர்கள் எப்படி நடத்த வேண்டும் என்று அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவர்கள் முதிர் வயது மட்டுமாக அதை கைவிடாது இருப்பார்கள் என்று சொல்லி நீ அவர்களை ட்ரெயின் அப் பண்ணு, டீச் பண்ணு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்றால், பிரியமானவர்களே, மார்க்கு 9ஆம் அதிகாரம் 36, 37 இந்த வசனங்களிலே பார்ப்போம் என்று சொன்னால், அந்த பிள்ளைகளை தன் கைகளிலே எடுத்து, இன்னும் மார்க் 10ஆம் அதிகாரத்திலே அவர்களை மேல் கைகளை வைத்து ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே தேவன் அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான காரியங்களை இந்த பாலகர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். வெளிப்பாடுகள் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். தான் அங்கே சாமுவேலை ஆண்டவர் அழைக்கிறார். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. தேவன் அவனை தீர்க்கதரிசியாக தம்முடைய வார்த்தையை கொண்டு உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம்.
மாத்திரமல்ல 1 பேதுரு 2 வசனத்திலே திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் இந்த பிள்ளைகள் வாஞ்சையாய் இருக்கத்தக்கதாக நல்ல வேத வசனங்களை, நல்ல பைபிள் ஸ்டடி புக்ஸ்களை நாம் அவர்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் எல்லாம் கட்டுகிறார்கள். ஆனால் நல்ல பைபிள் ஸ்டடி புக்ஸ், டேக்ஸ் அனோட்டேட்டட் ரெஃபரன்ஸ் பைபிள் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அது கிட்டத்தட்ட 6,500 ரூபாய் கிட்ட இன்றைக்கு இருக்கிறது. அது வாங்கி கொடுத்தால் காலத்துக்கும் அது அவர்களுக்கு ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி, ஒரு பொக்கிஷம் மாதிரி அவர்களை ஆண்டவருக்குள்ளே நேர்த்தியாய் நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் அங்கே பார்ப்போம் என்று சொன்னால் சங்கீதம் 8 வசனத்திலே அவர்களுக்கு வாயிலே துதிகளை ஏற்படுத்துகிறார். ஸ்துதி ஸ்தோத்திரங்களை கர்த்தர் அவர்களுக்கு அருளுகிறார். இன்னும் யோவேல் 2 வசனத்திலே என் ஆவியை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் ஊற்றுவேன், உங்களுடைய மகன்களுக்கும் உங்களுடைய குமாரர்களுக்கும் குமாரத்திகளுக்கும் நான் ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய அளவுக்கு உயர்த்துவார் என்றும் மத்தேயு 18 வசனத்திலே இந்த பிள்ளைகளைப் போல ஆண்டவரை நம்புகிறதற்கும், ஆண்டவரை விசுவாசிக்கிறதற்கும், ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்த்துவதற்கும், ஆண்டவரை சார்ந்து இருப்பதற்கும், அப்படிப்பட்ட குணாதிசயம் உடைய பிள்ளைகளைப் போல நாம் மாறாவிட்டால், மனம் திரும்பாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு இந்த சிறு பிள்ளைகளைப் போல மாற வேண்டும் என்றும் அவர்களை தடை பண்ணாதிருங்கள். அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவை அடைவதற்கு நல்ல மியூசிக் கிளாஸ், நல்ல கீபோர்டு கிளாஸ், நல்ல ஆண்டவரை துதிக்க பாட வேத வசனங்களை மனப்பாடம் செய்து எழுதி கொடுக்க என்று சொல்லி நல்ல ஒரு டிசிப்ளின் லைஃப்ல நாம் வளர்ப்போம் என்றால் அவர்கள் முதிர் வயதில் மட்டுமாக அவர்கள் பலன் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். நாம் செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய வாலிபர்களை ஆண்டவரே நாங்கள் பெற்றோர்களாக மற்றும் சபையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், சண்டே கிளாஸ் மற்றும் யூத் லீடர்ஸ் இவங்கெல்லாம் உங்களுடைய சமூகத்திலே கொண்டு வர, சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்களும் பிள்ளைகளை ஆண்டவருக்கு நேராய் வழி நடத்துவதற்கு அவர்களை ட்ரெயின் அப் பண்ண, அவர்களுக்கு டீச் பண்ண, ஆண்டவரே அவர்களை ஆண்டவருக்கென்று வளர்த்திட கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஒரு தாழ்மை உள்ள இருதயத்தையும், கர்த்தரை சார்ந்திருக்கிற ஒரு இருதயத்தையும், கர்த்தரையே நம்புகிற ஒரு இருதயத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க, அவர்களுக்கு நாம் ஆண்டவருக்குள்ளாக வருவதற்கு இடம் கொடுக்க, அவருடைய வசனத்தின் மேலே, அவருடைய வெளிப்பாடுகள் மேலே, அவரை துதிக்கிற துதியின் மேலே நாங்கள் அவர்களுக்கு இடம் கொடுக்க நித்தமும் அனுகிரகம் செய்து உம்முடைய ஆசீர்வாதத்தை மகிமையாய் இன்றும் என்றும் உம்முடைய வருகை பெரிந்தும் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் கொடுக்கத்தக்கதாக, நடத்தத்தக்கதாக அனுகிரகம் செய்திருளும்படி எங்கள் பிள்ளைகளையும் எங்களுடைய சந்ததிகளையும் ஆண்டவரே உமக்கு முன்பதாக அவர்கள் வளர்ந்திட அனுகிரகம் செய்திருளும். இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமேன். God bless you.